எல்லாத்துக்கும் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறோம். கொஞ்சோண்டு பொட்டுக்கடல மாவு அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு 50 கிராம் இருக்கும். சமையலுக்குள்ள காடி நீங்கள் வேணால் லெமன் வேணாலும் ஊற்றிக்கிங்க. 65 பவுடர் இதான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் செய்யும்போது காமிக்கிறேன். பொட்டுக்கடல ஒரு தேவையான அளவு போட்டிருக்கேன், வேணுன்னா போட்டுக்கிறேன் பார்த்துட்டு. இந்த 65 பவுடர் போடுறேன். இது காரம் அதிகமாக இருக்கும், பார்த்து போட்டுங்க. இதிலே உப்பு வேறு போட்டிருக்கோம், வேணுன்னா தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நான் இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். இந்த விழுது கொஞ்சம் போட்டுறேன். கொஞ்சமாக நான் காடி ஊற்றிக்கிறேன், லெமன் இல்லை அதனால் சும்மா சமையல் காடின்னு கேளுங்க. இந்த கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன், புளிப்புக்கு தான் லைட்டாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம பெரட்டிட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் 65 பவுடர் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை அரைச்சது நல்லா அரைச்சி போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், காடி கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். உப்பு வேணால் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். நான் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன், அதில் உப்பு இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இதை போட்டுக்கிறேன், பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிறேன். அதுக்கு உரப்பு பத்தாத மாதிரி இருக்குது, இந்த பவுடரில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உரப்பு போட்டுங்க. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பெசறின மாதிரி நம்ம கறிக்கு போடுவோமே அது மாதிரி இருக்கணும். உதிரியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட முடியாதுல்ல, அதுக்கு தான். கடல மாவு இருந்தாலும் போட்டுங்க, பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடல மாவு போட்டுங்க, அதனால ஒன்றும் இல்லை. அப்படி நல்லா நமக்கு அந்த இதெல்லாம் சேரணும் அதில் போய், அதுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். அது சாந்தெல்லாம் போய் மேலே சாந்தாலாம் நம்ம போடும்போது நல்லா 65 மாதிரியே இருக்கும். யாருமே இது சொல்ல மாட்டாங்க காளான்னு, இது கறி 65 மாதிரி தான் இருக்கும். இதை பாருங்க, பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. அது கலர் வேணால் கூட நீங்கள் போட்டுங்க, சேப்பு கலர் வேணால், சேப்பு கலர் வேணால் போட்டுக்கலாம், ரொம்ப விருப்பம். எண்ணெய் இது மாதிரி எண்ணெய் சட்டில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நம்ம போட்டு பொரிக்கணும். ஊறணும்லாம் அவசியம் கிடையாது. அது மாதிரி போட்டு பொரிக்கணும். எண்ணெய் இந்த சலசலப்பு அடங்கினோன்னா எடுங்க. நான் கலர் பவுடர்லாம் போடலை, இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டது மேலாம் அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். கடல மாவு கூட இந்த மாதிரி வராது, ஆனால் பொட்டுக்கடலை மாவு நல்லாயிருக்கு. அதை நுணுக்கி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது மாதிரி போடணும். ரொம்ப பட்டு மாதிரியும் அரைக்க வேண்டியதில்லை. சிக்கன் 65 மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நம்ப மாட்டாங்க யாருமே. செஞ்சு பாருங்கள் நீங்கள்.